சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டான இயரிங்ஸு. ஸோ வேலண்டைன் ஸ்பெஷலுக்கு நல்ல ஒரு கிஃப்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ அமேசானில் வந்து பிராண்ட் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சேல் வந்து லைவில் இருக்குது, till 13th வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ரெகுலராக இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ரொம்ப வந்து ஸ்லாஷ் டவுன் ஆகிருக்கு. அண்டு இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஜிம்கி கூட ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 500 சம்திங் தான் இருக்கும். இப்போ இது கூட ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த குர்த்தி இது வந்து ஒரு பிங்க் கலரில் நிறைய பேர் வந்து இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ் இருந்தது இந்த குர்த்திக்கு. சூப்பரான ஷேப், ரொம்ப நல்லாயிருக்கும். கலரு அண்ட் மெட்டீரியல் மெயினாக இருக்கும். ஸ்லிம் ஃபிட்டாக நல்லா அழகாக நீட்டாக காமிக்கும். ஆக்சுவலி இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான். அண்டு இதுக்கான துப்பட்டா தான் இந்த ட்ரெஸ்ஸோட சூப்பர் ஹைலைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் செட்டு. ஸோ டாப், துப்பட்டா அண்ட் பாட்டம் வரும். நான் துப்பட்டா உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு மஸ்லின் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். அது லைக் ஆக்சுவலாக இது வந்து கோட்டா, ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் வந்து கோட்டா, பட் லுக்ஸ் லைக் மஸ்லின் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் சிங்கிள் பீட்லேயும் வந்து அழகாக போட்டுக்கலாம். காலேஜ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பட்ஜெட் ஸ்டைலுங்க இந்த செட்டு. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போடுறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு கோல்டு ஆக்சசரியோடு இந்த செட்டு வந்து பேரப் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸே அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு பர்சனலாக இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் அண்ட் இந்த செட் ரொம்ப பிடிச்சதுனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த துப்பட்டா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் இப்போ கொஞ்சம் ப்ளீட் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ இதுவே நம்ம சிங்கிள் ப்ளீட்டில் அப்படி போட்டோன்னா அது கேரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஹோல் த டே. பட் இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லுக் வைஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பர்டிகுலர் செட்டு. அண்ட் ரீசன்ட் டைம் வந்து ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இயர் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து, ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப மேஜர் சர்ஜரியெல்லாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் ஒரு ஐஎன்டி ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்து அதுக்கான ட்ரெஸ்ஸிங் மட்டும் போயிட்டுருக்கு. ஒரு 2-3 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுறதுக்கு. பிகாஸ் நம்ம ஃபேஸில் எந்த வந்தாலுமே டைம் எடுக்கும் அது வந்து பண்ணுறதுக்கு, அது ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான். மற்றபடி ஐம் ஓகே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக கேஷுவலாக நான் போட்டது தான். பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோலாம் ஷேர் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் அதை போட்டிருந்தேன். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு டெஸ்டிங்கில் தான் இருக்குது. பிகாஸ் அது வந்து அடிக்கடி வர ஒரு இஷ்யூ அது. ஸோ ரெக்கரண்ட்டாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ரீசெண்ட் டைம் ஷூட் அப்போ நான் எடுத்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் கேட்ட ஒரு ட்ரெஸ், அந்த ஒரு மாதிரி பர்பிள் ஒயின் கலரில் வரக்கூடியது. அண்ட் இது வந்து ஜெனாசி அப்படின்ற பிராண்டில் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் வரக்கூடியது. அண்ட் டாப் மூவிங் ட்ரெஸ் இது கூட அரௌண்ட் 400-500 சம்திங் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு மாதிரி கிரேப் மெட்டீரியல் மாதிரி வரும். 2 வே ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஒரு சைட் பிளாக், ஒரு சைட் வந்து ஒரு மாதிரி மரூன் கலர் மாதிரி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து இயரிங்ஸ் போடல ஆக்சுவலாக. ஸோ ஒரு குட்டியான ஒரு பேங்கிள் பிரேஸ்லெட்டோட இது நான் வந்து அழகாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஷூட்காக கிளம்பிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்டிகுலர் செட்டு. இதுக்கு வந்து நீங்கள் லெகின் வந்து பிளாக் கலர் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பிளாக் ஆர் மெரூன் கலர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு. இது வந்து ஏலைன் கட் மாதிரி உங்களுக்கு இந்த செட்டு வரும். பர்டிகுலராக ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சூஸ் பண்ண சைஸ் வந்து எஸ். ஆக்சுவலி இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கிறதுனால என்னோடய வெயிட் வந்து ஆக்சுவலாக கெயின் ஆகலை. பிகாஸ் இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நிறையா வந்து போயிட்டுருக்கு. அப்படின்றனால நியர்லி வந்து ஒரு 2.5 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். டயட்லாம் இல்லை, ஏன்னா நான் 1 இயராகவே டயட்டில் கிடையாது. அதுக்கு முன்னாடி டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன், ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி தான். பட் இந்த ப்ரொசீஜர் வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக வந்து போயிட்டுருக்கு. அப்படின்றனால அந்த சர்ஜரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் பிளட் லாஸ் இருந்தது. அப்படின்றனால கொஞ்சம் நான் அனிமிக்காக இருக்கேன். அதனால் ஃபேஸ் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நான் வந்து 2.5 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு நல்லாயிருக்கு. இது வந்து நான் எஸ் சைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே இதில் எல்லா சைஸஸுமே கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலரு. அண்ட் இதில் ஃபுல்லாக கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு துப்பட்டாவும் வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா லைக் ஒரு பாட்டம், டாப் அண்ட் துப்பட்டா கம்ப்ளீட் வெல்வெட் மெட்டீரியலில் வரக்கூடியது. அண்ட் ரீசெண்ட் டைம் ஒரு சூப்பரான ஒரு ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஷேட் அப்படின்னா மாமா அர்த்தோட இந்த கோட் தான். ஐ திங்க் இது வந்து 10 நினைக்கிறேன் கோடு. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். அது டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். லைக் நேச்சுரலாக தெரியும் உங்களுக்கு இந்த
லிப்ஸ்டிக்கு ஒரு மாதிரி பேபி பிங்க் ஷேடில் பேபி பிங்க் வித் மாஃப் பிங்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேடு. ரொம்ப மேட்டியாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் மாய்ஸ்சர்டாகவும் இருக்கும். ஒரு ஹோல் டே கூட நீங்கள் வியர் பண்ணிங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில லிப்ஸ்டிக்ஸ்லாம் நம்ம போட்டு அதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் வந்த மாதிரி ட்ரையாக அப்புறம் ஸ்கின் பீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 3 months ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நல்ல லிப்ஸ்டிக் ஷேட் நல்லா நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஷேட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை எங்கள் மாமா இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த இயரிங்ஸ் தான் நான் இப்போ வந்து பேர பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸிங் முடிகிற வரைக்கும் ஐ திங்க் இயரிங்ஸ் ஒன்று போட மாட்டேன் அப்படின்னா லைட் வெயிட்டில் போடலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வெல்வெட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஜிம்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அண்ட் இதோடைய லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேலண்டைன்ஸ் டே கூட ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.